நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் பெயர் திருமதி சரஸ்வதி தனக்கோட்டி நிதி உதவி ஆரம்ப பள்ளி, ஆற்காடு, வாலாஜா, கிழக்கு ராணிப்பேட்டை மாவட்டம். ராசா வீடு. காலை 6 மணி. ராசா எழுந்து விட்டான். அப்பா மட்டும் கோட்டத்தில் இருந்தார். அம்மா வாசலில் தெளித்து கொண்டு இருந்தால். ராசா பால் வாங்கி போனான். தங்கை சுதாவை எழுப்பிவிட்டான். அடுப்பில் இருந்த அம்மா சென்றார். ராசா வீடு கூட்டு வீடு. ராசா வீடு கூட்டினார். அப்பா வயலுக்கு கிளம்பி விட்டார். சுதா கோழிக்கு தீனி வைத்தார். இன்னும் வேலை முடியல. ராசா இங்கே வா, அம்மா அழைத்தார். ராசா அடுப்புக்கு வந்தான். பாத்திரம் கழுவினான். சுதா நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு, அம்மா சொன்னார். ராசா வெளியே வந்தான். சுதாவை பிடித்து உட்கார வைத்தான். ஜடை பின்னி விட்டான். நான் வயக்காட்டுக்கு போனேன், நீங்களும் சீக்கிரம் கிளம்புக. அம்மா சீக்கிரம் கிளம்பினான். சைக்கிளில் சுதாவை உட்கார வைத்தான். பள்ளிக்கூடம் போனான். காலை வழிபாட்டி கூட்டம். ராசா செய்தி வாசித்தான். ராசாவுக்கு கீச் குரல் என்று இலக்கம் தேடி நன்றாக வாசித்தான். ஒரு நாள் பள்ளியில் கோலம் போட்டி நடந்தது. ராசா பெயர் கொடுத்தான். நீ கோலம் போட பெரிய பசங்க கிண்டல் அடித்தன. 3ஆம் பரிசு வாங்கின. பள்ளிக்கூடம் முடிந்தது. யார் கில்லி பார்ப்போம். ராசா கபடி விளையாடினான். கபடி கபடி கபடி. அம்மா கீரை வாங்கி சொன்னார். வரும் வழியில் மறக்காமல் வாங்கினான். அம்மாவுக்கு நாவல் பழம் பிடிக்கும், வாங்கி கொடுத்தான். வீட்டுக்கு வந்தான். அம்மாவுக்கு பழம் தந்தான். அம்மா சந்தோஷமாய் சாப்பிட்டான். அப்பாவுக்கு எங்கடா என்றால் இருக்கும் ஒளித்து வைத்து பழங்களை காட்டினான். கொடியில் காயும் துணிகளை எடுத்தான். மடித்து வைத்தான். கொஞ்சம் நேரம் சுதாவிடம் விளையாடினேன். அம்மா ராத்திரம் சப்பாத்தி சுடலாம் ஆசையாய் கேட்டான். சுடலாம் அம்மா, நீ தான் மாவு பேசினோம். ராசா மாவு பேசினான். அம்மா, அப்பா, ராசா, சுதா சேர்ந்து சாப்பிட்ட தட்டை கழுவினான். எப்படி தட்டு கழுவணும் சுதாவுக்கு சொல்லி தந்தான். மறுநாள் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் லீவு. அம்மா சொன்னார், வா தோட்டத்துக்கு வேலைக்கு போவோம். கபடி போட்டி இருக்கும், படிக்க வேண்டியது இருக்க. யோசித்தான். ஒன்றும் இல்லை. அம்மா கூட வேலைக்கு போனான். ஞாயிற்றுக்கிழமை ராசா கோழி இறக்கம் பறித்தான். வெங்காயம் உரித்து கொடுத்தான். அப்பா கோழி குழம்பை வைத்தார். தட்டு நிறைய கறி சோறு. நன்றாக சாப்பிட்டான். ஆண்களும் வேலை, பெண்களும் வேலை என பிரித்து சரியா? எல்லாமே நம் வேலைகளை தானே. ராசா போல நீங்களும் வேலைகளை பகிர்ந்து செய்யுங்கள். உங்கள் அண்ணா அல்லது தம்பி என்னென்ன வீட்டு வேலைகள் செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.